இந்த தமிழகத்தில் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஹிந்து விரோத தீய சக்திகளை வருகின்ற தேர்தலில் நாம் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தலைன்னா ஹிந்து சமுதாயத்தினர் கௌரவமாக வாழ முடியாது. தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம், செய்திகளை படிக்க மாட்டோம், உண்மையை பேச மாட்டோம், தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சிலர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம். எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. சாகும்போது சங்கரா சங்கரான்ற மாதிரி ஆட்சி போகுதில்லை. அதனால இதையாவது கொடுத்தா அட்லீஸ்ட் இளைஞர்களை கவரலான்னு பார்த்தா நிச்சயமா இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டுக்களால் விரட்டி அடிப்பாங்க. கம்யூனிஸ்ட்காரனுங்க அங்க சீனாலிருந்து பர்மாலிருந்து ஊடுருவி நக்சல் குழுக்களை உருவாக்கி வடகிழக்கு மாகாணங்களிலே அவங்க தான் அப்பாவி கிறிஸ்தவர்களை தாக்குகிறாங்க. அதை இவங்க என்னன்றாங்க, மோடி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் எத்தகைய வியூகத்தை அமைத்தாலும் சரி, நாட்டின் பிரதமரே இதற்கு தலைமை தாங்கி தமிழ் மண்ணில் களமாடினாலும் சரி, தமிழ் மண் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜி.கே. மணி அவர்களை நீக்கி இருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதம் அடைந்திருக்கிறது. அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருள கட்சியில் நீக்க முடியும், வேற யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. மருத்துவரையா சொல்லட்டும்.